ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன். இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷல் ரெசிபியாக பழம் நொறுக்கு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 3 நேந்திரம் பனானா எடுத்துருக்குறேங்க. நேந்திரம் பழம் நல்லா பழுத்த பழமாக இருந்தால் தான் இந்த டிஷ் சூப்பராக இருக்கும். எடுத்து வச்சுருக்கிற 3 பனானாவை தோல் நீக்கிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்ருக்கேங்க. நெய் உருகினதுக்கப்புறம் இதில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ்ஸு இது ரெண்டையும் வறுத்துக்கிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து தேங்காவை பல்லாக கீறி வச்சுருக்கிறேங்க. அதையும் நெய்யில் வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கட் பண்ணி வச்சுருக்கிற நேந்திரம் பழத்தை சேர்த்துக்கிட்டு நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு நிமிஷத்துக்கு பனானாவை நெய்யில் வதக்குனதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் டு லோ ஹீட்டில் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வெல்லம் கரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. வெல்லம் சேர்த்துக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 150 கிராம் சேர்த்துக்கிட்டு இருக்கேங்க. நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ப, உங்கள் பனானாவோட ஸ்வீட்டுக்கு ஏற்ப கூட குறைச்சி பார்த்து சேர்த்துக்கோங்க. வேக வச்சுருந்த பனானா நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சுங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம் கரைசலை இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் சிரப் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டுங்க. அந்த பனானா வெல்லம் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா ஒன்றா சேர்ந்து வரணுங்க. வெல்லம் சிரப்பை பனானா நல்லா அப்சர்வ் பண்ணி ஒன்று சேர்ந்து வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் சுக்கும் ஏலக்காவும் பொடிச்சதை சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட வறுத்து வச்சுருந்த முந்திரி, கிஸ்மிஸ், தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இருக்கேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் பாலாக சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. அடுப்புலேருந்து இறக்கிடலாம். ஓணம் ஸ்பெஷல் ரெசிப்பியாக பழம் நொறுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான்.